பழைய எழுதாத ஸ்கெட்சில் இருக்கிற டியூபை எடுத்து அதை தண்ணியில் ஒரு 5 to 10 seconds டிப் பண்ணி அதை நம்ம ஸ்குவீஸ் பண்ணோம்னா நல்ல வைப்ரண்ட்டான பெயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஆரஞ்ச் பெயிண்டிங் வீடியோவில் ஏற்கனவே பார்த்தோம். அதை பார்க்காதவங்க மேலே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. அதே மெத்தடில் நான் ஸ்கெட்சில் இருக்கிற எல்லா கலர்ஸும் பிளாக்கும் ப்ரௌனை தவிர மற்ற எல்லா கலர்ஸையும் நான் இப்போ பேரட்டில் ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு சிட்டி ஸ்கைலைன் வரையலாம், பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிட்டி ஸ்கைலைன்னா ஓவராலாக ஒரு சிட்டியில் இருக்கிற எல்லா பில்டிங்ஸோட அதோட அவுட்லைன் ஸ்ட்ரக்சரை மட்டும் வரைகிறது இல்லை டிஃபைன் பண்ணுறது தான் சிட்டி ஸ்கைலைன். ஸோ இப்போ மாடியில் நம்ம போய் பார்த்தோம்னா மற்ற எல்லா பில்டிங்ஸும் தெரியும் இல்லையா? ஸோ அதோட ஒவ்வொரு டீட்டெயிலும் பண்ணாமல் அதோட அவுட்லைன் மட்டும், அந்த பில்டிங்கோட அவுட்லைன்ஸ் எல்லாத்தையும் வரைஞ்சோம்னா அதுதான் சிட்டி ஸ்கைலைன். இப்போ பார்க்க அது பார்கிராஃப் மாதிரி இருந்தாலும் கடைசியில் ஃபினிஷிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சிட்டி ஸ்கைலைன் மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிட்டியோட அவுட்லைனோட பென்சில் ட்ராயிங்கை நான் இந்த வீடியோவோட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிடலாம். இந்த சிட்டி ஸ்கைலைன் பெயிண்டிங் பண்ணும்போது நம்ம அனலாகஸ் கலர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த பிக்சரில் ஸ்கை எங்கே வருமோ அங்கே வெட் பண்ணிடுறோம். அந்த இடம் மட்டும் வெட் பண்ணிவிட்டு அங்கே ப்ளூ கலர் அப்ளை பண்ணிடுறோம். இதை ட்ரை ஆகிறதுக்கு விட்டுடுறோம். கொஞ்சம் நேரம் அப்புறம் ட்ரை ஆனோடனே நெக்ஸ்ட் இந்த பில்டிங்க்கு பேப்பரை வெட் பண்ணுறோம். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா நம்ம போர்டை ஒரு 60 degree ஆங்கிளில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெட் பண்ணுறோம். வெட் பண்ணோன்னே நம்ம கலர்ஸை அப்ளை பண்ண போகிறோம். கலர்ஸை எந்த ஆர்டரில் அப்ளை பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு எல்லோ, அப்புறம் ஒரு ஆரஞ்ச், அப்புறம் ரெட்டிஷ் ஆரஞ்ச், அதுக்கடுத்து டார்க் பிங்க், பர்பிள், ப்ளூ, க்ரீன், லைட் க்ரீன், அதாவது எல்லோயிஷ் க்ரீன், அதுக்கப்புறம் எல்லோ. இந்த ஆர்டரில் நம்ம கலர் அப்ளை பண்ண போகிறோம். ஒரு 2 பொருள் அனலாகி அப்படின்னு சொல்லும் போது அது எப்போ அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கு 2க்கும் காமனாக, அந்த 2 பொருளுக்கும் காமனான இல்லை சிமிலரான ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை அனலாகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இப்போ அனலாகஸ் கலர்ஸுங்கிறது என்னென்னா, இப்போது ஒரு 2-3 கலர்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 3 கலர்ஸில் இருக்கிற காமனான ஒரு விஷயம் இருந்துச்சு, அந்த 3க்கும் ஏதோ ஒரு விஷயம் காமனாக இருந்துச்சு அப்படின்னா அதை அனலாகஸ் கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது அனலாகஸ் கலர்ஸ் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்போது ஃபஸ்ட்டு 3 செட் ஆஃப் கலர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் எல்லோ, ஆரஞ்ச், அப்புறம் ரெட்டிஷ் ஆரஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கலர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கலர்லேயும் காமனாக இருக்கிற கலர் என்னன்னு பார்த்தா எல்லோ. ஸோ அதனால் இதுக்கு 3மே ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் சிமிலராக இருக்குது. அந்த சிமிலாரிட்டி கொண்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர். ஸோ அதனால் இந்த 3 கலரும் அனலாகஸ் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு குரூப் ஆஃப் கலர்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆரஞ்ச், ரெட்டிஷ் ஆரஞ்ச், அடுத்து நம்ம பிங்க் கொடுக்க போகிறேன். ஸோ பிங்க், டார்க் பிங்க், இந்த 3 கலரையும் எடுத்துக்கலாம். அதாவது ஆரஞ்ச், ரெட்டிஷ் ஆரஞ்ச், அப்புறம் டார்க் பிங்க், இந்த 3 கலரும் எடுத்துட்டா இதில் என்ன காமனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் காமனாக இருக்கும். ஸோ பிங்க்கில் டார்க் பிங்க், அதுவும் அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ரெட் இருக்குது. அதே மாதிரி ஆரஞ்சுலேயும் கொஞ்சம் ரெட் இருக்குது. ஸோ இந்த இதில் எது காமன் பார்த்தீங்கன்னா ரெட் காமனாக இருக்குது. ஸோ இந்த 3 கலர்ஸும் அனலாக் கலர்ஸ். இந்த அனலாகஸ் கலர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை இதை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது நம்மளோட பெயிண்டிங் ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கணும், அதோட அவுட்கம் ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கணும்னு நினச்சோன்னா அப்போ இந்த அனலாகஸ் கலர்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. நம்மளை சுற்றி இருக்கிற நேச்சரை நல்லா உத்து கவனித்து பார்த்தோன்னாவே அதில் நிறைய அனலாகஸ் கலர்ஸ் இருக்கிறத நம்ம கவனிக்கலாம்.
இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆரஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கலர் இருக்கும்? ஆரஞ்சு க்ரீன் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைப் ஆனோடனே அது எல்லோ கலரில் மாறும். அதுக்கப்புறம் நல்லா ஆரஞ்சு கலரில் மாறும். இந்த கலர் டிரான்சிஷன் வந்து தான் அனலாகஸ் கலர் ஸ்கீம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு லீஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்ல பச்சையாக இருக்கும் இனிஷியலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நாளாக ஆக அது கொஞ்சம் எல்லோயிஷ் க்ரீனாக மாறும். அதுக்கப்புறம் எல்லோவாக மாறும். ஸோ இந்த டிரான்சிஷன் தாங்க இந்த அனலாகஸ் கலர்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா வானத்தில் சன்செட் ஆகும்போது, சன்ரைஸ் ஆகும்போது நிறைய இந்த அனலாகஸ் கலர்ஸை நீங்கள் கவனிக்கலாம். ஸோ நேச்சர்ல இவ்வளோ அனலாகஸ் கலர்ஸை பற்றி இருக்கும்போது நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது அந்த கான்செப்டை கண்டிப்பாக கொண்டு வரணும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம அனலாகஸ் கலர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக எப்படி சொல்லலான்னா, இப்போ நம்ம ஒரு சீக்வன்ஸாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கலர் சீக்வன்ஸ். ஸோ இந்த கலர் சீக்வன்ஸில் ஏதாச்சும் ஒரு 3 கலர்ஸ், அதாவது ஒரு அடுத்தடுத்து வரணும். அந்த 3 கலர்ஸை ஒரு குரூப்பாக எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் ரெட்டிஷ் ஆரஞ்சு, இந்த 3 கலர்ஸை யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணியிருந்தோன்னா அங்கே வந்து நம்ம அனலாகஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதாங்க அனலாகஸ் கலர்ஸ். அடுத்து வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இது ட்ரை ஆனோடனே நம்ம ஒரு ஆர்டினரி பிளாக் பென்னை எடுத்து நம்ம பில்டிங்கோட அவுட்லைனை வரையலாம். அதுக்கப்புறம் நம்ம விண்டோஸை கொஞ்சம் ஆட் பண்ணினோன்னா அதோட நம்ம ஸ்கைலைன், சிட்டி ஸ்கைலைன் முடிஞ்சதுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிட்டி ஸ்கைலைன் எப்படி வரைகிறது ப்ளஸ் அனலாகஸ் கலர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற 2 விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.